அம்மா என்ன ஊறுகாய் ப்ரிப்பரேஷன் என்ன ஸ்டார்ட் பண்ணலையா? ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. இன்னைக்கு நிறைய ஊறுகாய் போடணும். நிறைய ஊறுகாய் இல்ல, ஒரே ஊறுகாய் தான், நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும்தான் நிறைய போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது 20 கிலோ தான் போடணும். அதுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நெல்லிக்காய் ஊறுகாய் போடும்போது இந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இட்லி பானையில வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு உடைச்சு எடுத்துக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ இதுல வந்து ஒரு கால்வாசி அளவு கூல் பண்ணி வச்சுக்கணும். அதாவது வேக வச்ச நெல்லிக்காயை இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும், அதுல கிரேவியும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? வேற இதுல எதுவும் போட மாட்டோம். மிளகாத்தூள் கொஞ்சம் தானே போடுவோம், அந்த அளவுக்கு இருக்காது. இதுதான் இது நெல்லிக்காய் கூழ். இதை ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் போடும்போது நல்ல கிரேவியோடயும் இருக்கும், பீஸாவும் இருக்கும். ஒரு டிப்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம்.